எடப்பாடி மருத்துவமனையில் அனுமதி, போலீஸ் குவிப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்று தினம் சட்டசபை கூட்டத்தொடரிலே கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. என்ன காரணம்? ஏன் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் முதல் நாளிலேயே கலந்து கொண்டார்? அந்த முதல் நாளிலே யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி சட்டசபை ஆரம்பித்து 5 நிமிடத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இன்றைய தினம் ஏன் எடப்பாடி பழனிசாமி சட்டசபை கூட்டத்தொடரிலே கலந்து கொள்ளல அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உடல்நிலை சரியில்லையாம், அது மட்டுமல்லாமல் காய்ச்சல் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதன் காரணமாக ஓய்விலே இருக்கிறார். மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சை எல்லாம் எடுத்து முடித்துவிட்டு தற்போது ஓய்விலே இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி அதிமுகவினர் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்து, மாபெரும் இயக்கம், மிகப்பெரிய ஒரு கட்சி, இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலேயே அங்கீகாரம் கிடைத்த ஒரு கட்சி அதிமுக. அதாவது தொண்டர்கள் எண்ணிக்கையில் 7ஆம் இடம் பிடித்திருக்கிறது உலக அளவில். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்பது தற்போது மிக 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 குறைவான வாக்கு சதவீதம் என்பது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய இரட்டை இலட்சணத்தில் நின்றால் யார் நின்றாலும் ஜெயித்து விடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யார் நின்றாலும் ஜெயிக்குவதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லை. கூட்டணி கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது உருவாக்கப்பட்டு, இதற்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பிரிந்து கிடப்பதுதான் காரணம். நீ பெரியாளா, நான் பெரியாள், நீ வந்தால் எனக்கு பதவி கிடைக்காதோ அப்படிங்கிற அந்த பயம்தான் காரணம் என்பது நம்ம அதிமுக தொண்டர்களாகிய அனைவருக்குமே. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலே இறுதி தேர்தலாக இருக்க போகிறது. அடுத்தபடியாக அந்த 2026 தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி வெற்றியை பதிவு செய்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகளே இருக்க முடியும். இல்லை என்றால் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு. இதை அனைத்துமே யோசித்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது உடல்நிலை என்பது சரியில்லாமல் போய்விட்டதாக தகவல் என்பது வெளியாகி அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.